Judges chapter 8 verses 1. அதுல ஒரு ஃபைட்டிங், ரெண்டு குரூப்புக்கு ஃபைட்டிங். எப்ராயிமிற்கோ கிடியோனுக்கோ ஃபைட்டிங். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். என்ன சண்டைன்னு பார்க்கும்போது எப்ராயிம் கிடியோன்ட்ட சண்டை போடுறாங்க. என்ன சண்டைன்னா, நீங்க மீதியர்கள் மேல யுத்தத்துக்கு போனீங்களே, அந்த யுத்தத்துக்கு எங்களையே கூப்பிடல. நானும் படிக்கும் போது இது என்ன அநியாயமான சண்டையா இருக்குது, கிடியோன்னு கர்த்தர் ஜனங்களுக்காக இவ்வளவு பெரிய ஒரு காரியம் செய்திருக்காரு, அவங்க அவரை பாராட்டாத இங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பார்த்தா, அப்புறமா கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து பார்த்தா இந்த சண்டையில ஒரு நியாயம் இருக்குது. இந்த சண்டையில ஒரு நியாயம் இருக்குது. எப்ராயிமர்கள் சண்டையில நியாயம் இருக்குது. நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. நியாயமான ஒரு சண்டை, நியாயமான கோவம் இல்ல. அவங்க நீங்க கல்யாணத்துக்கு போனீங்களே, எங்களே கூப்பிடல. பார்ட்டிக்கு போனீங்களே, நைட் பார்ட்டிக்கு போனீங்களே, எங்களே கூப்பிடல. பிக்சருக்கு போனீங்களே, எங்களை கூப்பிட்டா நாமளும் வந்திருப்போமே இல்ல. இதுக்காக சண்டை தான் நாம இது கொஞ்சம் கேவலமா இருக்கலாம். என்னன்னா இதுக்காக போய் சண்டை போடுறாங்க. ஆனா அவங்க சண்டை போடுறது ஒரு நியாயமான விஷயத்துக்காக, கர்த்தர் மேல இருக்கிற வைராக்கியத்துக்காக. நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஏதோ ஒரு நல்ல காரியங்களை பண்ணீங்களே, கர்த்தர் ஜனங்களுக்காக ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணீங்களே, கர்த்தருடைய விரோதிகள் யுத்தத்துக்கு போனீங்களே, எங்களை ஏன் கூப்பிடல? எங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது, எங்களுக்கும் அந்த வாஞ்சி இருக்குது, எங்களுக்கும் கர்த்தர் மேல வைராகியம் இருக்குது, எங்களுக்கும் ஒரு பங்கு வேணும் என்ற ஒரு ஆர்வத்தை, கர்த்தர் மேல இருக்கிற ஆர்வத்தை, அந்த வாஞ்சியாக வெளிப்படுத்துறாங்க. ஆமா தேவஜனங்களே, இது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தருக்காக ஒரு வைராக்கியத்தை வெளிப்படுத்துறது. நம்ம வீட்டுல யாருன்னா ஜெபம் பண்ணிருந்தா தனியா அவங்க கூட போய் நாங்க ஜெபிக்கலன்ற ஒரு தாகம் நம்ம கூட இல்லையே. அப்பாவோ அம்மாவோ நைட் பிரேயரோ ஃபாஸ்டிங் பிரேயர் குடும்பத்துக்காக பண்ணும்போது மற்றவங்க எல்லாம் ஈஸியா இருப்பாங்க. அதுல வேற பெருமை. சில புருஷமார்கள் சொல்றது பார்க்கணும், என் பொண்டாட்டி நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணும், ரொம்ப ஜெபம் பண்ணும். இனியே பண்ணல, எனக்கு ஒரு நீயே பண்ணல. உனக்காக கூட தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தினாரு, உனக்காக கூட தான் பாடுபட்டாரு, உன்னுடைய பாவத்துக்கு கூட தான் அவரு சிலுவையில மரித்தாரு. உனக்கு எந்த ஒரு வைராகியம் இல்லையா? உனக்கு எந்த பங்கும் இல்லையா? மனைவி ஜெபிக்கிறது பெருமையா சொல்றியே. எப்பனா மனைவி கிட்ட போய் நீ ஜெபம் பண்ணும் போது என்னையும் கூப்பிடு, நானும் ஜெபத்துல பங்கு பெறேன். பசங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணும் போது, டாடி நானும் ஜெபம் பண்றவங்க கூட எங்களை கூப்பிடுங்க. கணவன்மாரும் மனைவிமாரும் தனியா வீட்டுல யாரும் ஜெபம் பண்ணும் போது நீங்க கேளுங்க, அப்படி வைராக்கியத்தை வெளிப்படுத்துங்க. கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகும். இப்படியாப்பட்ட கோபத்து ஒரு நியாயம் இருக்குது. கர்த்தருக்காக ஜெப கூட்டத்துக்கு போகும்போது நானும் வர, என்னைய கூப்பிட்டுன்னு போ, என்ன ஏன் கூப்பிடல, இப்படியா ஒரு கேள்வி வரணும். சபைக்கு போகும்போது அம்மா போறாங்களா அப்பா போறாங்களா, வீட்டுல மீதி பேர்லாம் தூங்கிப்பாங்க இல்ல. இப்படி எப்ராயிமருக்குள்ள இருக்கிற வைராக்கியம், எங்களை ஏன் கூப்பிடல ஜெப கூட்டத்துக்கு, எங்களை ஏன் நீ பைபிள் கிளாஸ் போகும்போது என்ன கூப்பிடல, உபாச கூட்டத்துக்கு என்ன ஏன் கூப்பிடல, ஆராதனைக்கு போகும்போது என்ன ஏன் கூப்பிடல, வீட்டுல உபாசப்பட்டு ஜெபிக்கும் போது எனக்கே சொல்ல, நைட் பிரேயர் பண்ணும்போது எனக்கே சொல்ல. கர்த்தருக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் கொடுக்கும் போதோ, ஒரு சபை கட்டுறதுக்கோ எதுக்கோ வீட்டுல யாரோ ஒரு தனி மனுஷன் பண்ணும்போது, வீட்டுல மீடியா மற்ற ஜனங்களுக்கு நல்ல வருமானம் இருந்தோ மௌனமா இருப்பாங்க. கேளுங்க, என்னுடைய பங்கு 2 கொரிந்தியர்ல 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது மெசோதோனியர்களுடைய வாழ்க்கை குறித்து அவங்களுடைய கேரக்டர் குறித்து பேசுறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க வறுமையை மிஞ்சி, ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம் இருக்குது, அதை மிஞ்சி என்ன பண்றாங்க, கர்த்தருக்காக, கர்த்தர் ராஜ்யத்துக்காக அவங்க என்ன பண்றாங்க, பினான்சியல் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா யாரும் அவங்களை போர்ஸ் பண்ணல. அவங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்துல எங்களுக்கு ஒரு பங்கு வேணும்ட்டு. ஆனா வசனம் சொல்லுது, முதல் அவங்களே கொடுத்தாங்களாம், அடுத்தது அவங்களுக்குள்ளதை கொடுத்தாங்களாம். நீங்க முதல் உங்களை அர்ப்பணிக்கலன்னா நீங்க கர்த்தருக்கு உங்களுக்குரியது எதுவுமே கொடுக்க முடியாது. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது யெகூ என்ற ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தருக்காக எனக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை பாரு. அவர் கர்த்தருக்காக செய்திருக்கிற காரியங்களை காட்டுறதுக்காக தன் நண்பனை போர்ஸ் பண்ணி கூப்பிடுறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த வைராகியம் இருக்குதா? கர்த்தருக்காக நான் என்ன செய்யணும், கர்த்தருக்காக நான் என்ன செய்த என்ற ஒரு கேள்வி, கர்த்தருக்காக என்ன செய்யணும்ன்ற ஒரு பிளானிங். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப பாரு கர்த்தர் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறாரு,
இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன கொடுக்கிறாரு, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வாரு, இதுதான் இருக்குது. ஆண்டவர் சிலுவை நம்மளுக்காக எல்லாம் செய்து முடிச்சேன்னு சொல்லிட்டாரு. I have finished. Everything is finished. Finished, எல்லாமே முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. உனக்காக சிலுவையில எல்லாமே செய்து முடித்தாரு. இனி நீ கர்த்தருக்காக என்ன செய்ய போற? அல்லேலூயா. அவர் கொடுத்தது கிருபை. உனக்கிட்ட இருக்கிறது எதுவுமே அவருக்கு கொடுக்கறதுக்கு அவர் எதை கேட்கல. அவரால் நீ பெற்றுக்கொண்ட காரியங்களை கொண்டு நீ அவருக்கு என்ன செய்ய போற? What you received from God, from that what you are going to do to God. அல்லேலூயா, அல்லேலூயா. நிர்வாணமா அந்த உலகத்துக்கு வந்த நிர்வாணம் போக போற. நடுவுல உனக்கு கிடைச்ச எல்லாமே கர்த்தரால் வந்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எதை கொடுத்தாலும் அதுல பெருமை உனக்கு வரக்கூடாது. கர்த்தருக்கு தான் அந்த மகிமை போடணும், கர்த்தருக்கு தான் அந்த பெருமை போகணும். ஏன்னா அவர் உனக்கு கொடுத்தது தான் எல்லாமே. அவர் கிருபையால நீ பெற்றுக் கொண்டது, அதை மறுதளிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிற நீங்க, எனக்குள்ள ஒரு தாட் வந்து, நான் பிரேயர் பண்ணும்போது என் ஃபேமிலி, என் பிள்ளைகள் என் கூட உட்கார மாட்டாங்களா, என் வைஃப் என் கூட உட்கார மாட்டாங்களா, இல்ல அரட்ட கதை பேசுன்னு உட்காரத்துக்கு, ஊர்க்கதையோ ஊரார் கதையோ பேசுன்னு உட்காரத்துக்கு நம்மளுக்கு நேரம் இருக்குது. வீட்டுல ஜெபம் பண்ணும்போது குடும்பத்துல நம்ம ஒன்று சேர்ந்து குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூறு இல்லாத வீடுன்னு வாங்க. குடும்ப ஜெபம் வேணும் வீட்டுக்குள்ள, குடும்பமா ஜெபிக்கணும். ஒருத்தர் ஜெபம் பண்ணிருந்தா மற்ற ஜனங்களா வேற வேலை பார்த்து நிற்பாங்க. கிறிஸ்தவர்கள் கூடி ஜெபிக்கும் போது, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள் கூடி ஜெபித்தார் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கேளுங்க, நானும் வர பாஸ்டர் தனியா வேலை செஞ்சா விசுவாசிகள் கேட்கணும். பாஸ்டர் நம்மளுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா, நாம எதனா செய்யணுமா, கர்த்தருக்காக சர்ச்ல எதனா வேலை இருக்குதா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது, சனிக்கிழமை போய் கேளுங்க. பாஸ்டர் சர்ச்சு கிளீன் பண்றதுக்கு வரோம், பாஸ்டர் சர்ச்சு தொடச்சி கிளீன் பண்றதுக்காக வரோம், நாங்க பிரேயர் பிராக்டிஸ் பண்றதுக்காக வரோம், இதை நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோம், இது நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம். கர்த்தருக்கு எது செய்தாலும் அவர் உங்களை வெறுமையா விட்டுற மாட்டாரு. 30-60 அவங்களுக்கு திருப்பி அது லாபமா கொடுத்துருவாரு. வெதிச்சாதான் நீங்க அறுக்க முடியும், வெதிக்காத அறுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. What you sow, so you reap same thing. அல்லேலூயா. நீ எதை வெதிக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக முதலாவது உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிங்க. அடுத்தது கர்த்தரால உங்களுக்கு கிடைச்ச கிருபைகள், என்னெல்லாம் தாளந்துகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குதோ அது கர்த்தருக்காக அர்ப்பணிங்க. ஒன்று வீண் போகாது, எல்லாமே நீங்க அதனால உங்களுக்கு ரொம்ப ஆஸ்வாதம் வரும், மற்றவர்களுக்கு ஆஸ்வாதம் வரும். தாளந்து இல்லாத ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருத்தருமே இல்லை. எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டார். நீங்க பேப்டிசம் எடுக்கும் போது யாரெல்லாம் பரிசுத்தான ஏற்றுக்கொண்ட நிச்சயம் இருக்குதோ அவங்க எல்லாம் கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொண்டு, வரங்களை பெற்றுக்கொண்டுங்க, தாளந்துகளை பெற்றுக்கொண்டு. தாளந்துகளை போதித்து வைக்காதீங்க. உங்களுக்கு போதிக்கிறது தாளம் இருந்தா போதிங்க, ஜெபிக்கிற தாளம் இருந்தா ஜெபிங்க, கொடுக்கிற தாளந்த கொடுங்க. பணிவிட சேர்ந்துக்கு கர்த்தருக்காக பணிவிட சேர்ந்துக்கு சர்வ் பண்ற டேலண்ட் இருந்தா அந்த சர்வ் பண்ணுங்க, உதாரணமா பண்ணுங்க, ஃப்ரீயா பண்ணுங்க, எதிர்பாராத பண்ணுங்க. கர்த்தர் மென்மேலும் மென்மேலும் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த வைராகியம், இந்த ஜட்ஜஸ் சாப்டர் 8:1 இல்ல இந்த வசனத்துக்கு நாங்க நிச்சயமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எங்களுக்கு இந்த வைராகியம் வரணும். நாங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய சபைகளுக்காக, கர்த்தருடைய தேவ ஜனங்களுக்காக, தேவ மனிதர்களுக்காக என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி வரணும். இன்னைக்கு நம்ம அடைஞ்சு போயிட்டு ஒரு ஈஸி லைஃப், ஒரு கம்ஃபர்டட் ஜோன்ல வாழணும்னு ஆசைப்படுறோம். யாரோ கஷ்டப்படுறாங்க, நம்ம ஆறாம இருந்துன்னு போலாம் என்றது நமக்குள்ள ஆயிடுச்சு. வித்தவுட் பேயிங் எ பிரைஸ் யூ டோன்ட் கெட் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். அழிந்து போற காரியங்களுக்கே நாம் விலை கொடுத்து வாங்குறோம். நம்ம காய் கடைக்கு போறோம், ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குறோம், வெஜிடபிள்ஸ் வாங்குறோம், அது காசு கொடுத்து வாங்குறோம். ஆனா அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. நீ எவ்வளவு காஸ்ட்லி பொருள் இந்த உலகத்துல வர எக்ஸ்பைரி டேட் இருக்குது. 2 நாள் வச்சா அழுவி போயிடுது. அந்த அழுவி போற பொருளுக்கே காசு கொடுத்து வாங்குறோம். அழியாத பரலோக ராஜ்யத்தை நம்ம ஃப்ரீயா கிடைக்கும் நினைச்சா அதை போல ஒரு முட்டாள்தன உலகத்துல வேற எதுவுமே இல்லை. தேவ ஊழியர்கள் இன்னைக்கு நமக்கு முன்பாக போன முன்னோர்கள் எல்லாம் கர்த்தருக்காக, கர்த்தர் ராஜ்யத்துக்காக அவங்க பெரிய பெரிய கிரியைகளை அவங்க கொடுத்திருக்கிறாங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்க. They have paid big prices. அன்பான தேவ ஜனங்களே, நம்ம கையில வச்சிருக்கிற பைபிள் நம்ம கிட்ட எப்படி வந்து சேர்ந்துச்சு ரொம்ப பேருக்கு தெரியல. அநேகருடைய கடினமான உழைப்பு,
தியாகம். அநேக ரத்த சாட்சியம் மறைத்திருக்கிறாங்க. தன்னுடைய ஐஸ்வர்யங்களை, நேரங்களை, வெளியேறப்பட்ட நேரங்களை, வாழ்க்கையை, குடும்பங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இந்த பைபிள் நம்மகிட்ட வந்து சேர்றதுக்காக, இது பிரிண்ட் ஆகிறதுக்காக, இது டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்காக, இது பைண்டிங்காக, எல்லாத்தையும் இப்ப சேர்றதுக்காக அநேக காரியங்கள் இருக்குது. வெறும் நம்ம ஊழியத்தில் கர்த்தருடைய கிறிஸ்துவர்களா இருந்து வெறும் வந்து கிறிஸ்துமஸ் என்ஜாய் பண்றதுக்கோ, நியூ இயர் என்ஜாய் பண்றதுக்கோ, ஈஸ்டர் என்ஜாய் பண்றதுக்கோ நம்மளை கர்த்தர் அழைக்கல. பாடுகள் மத்தியில பாடுகள்ல கூட பங்கு பெறதுக்காக வேதவசத்துல அடியாளத்துக்கு ஒரு வார்த்தை இருக்குது. பாடுகளை பங்கு பெறதுக்காக கர்த்தரை அழைத்திருக்கிறார். அழைப்பு வெறும் நம்ம ஆஸ்பத்திரி பெற்றுக்கொள்றது மட்டுமல்ல, ஒரு சபைக்கு போறோம், அங்க ஃபேன் யூஸ் பண்றோம், மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்றோம், எல்லாம் என்ஜாய் பண்றோம். அந்த இடத்துல அந்த சபையை கட்ட, அந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக, அந்த சர்ச்சை கட்டுறதுக்காக அந்த ஊழியக்காரர் எவ்வளவு உழைத்திருப்பார், எத்தனை பெரிய உழைப்பு இருக்குது. உங்களுடைய பங்கு என்ன? பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க, ஜப கூட்டங்கள் நடத்துறாங்க, அதுக்கு உங்க பங்கு என்ன? நம்மளது ஒரு பங்கு இருக்கணும்ல. ஆனா வேதத்துல பச்சல அந்த ஜட்ஜஸ் 8:1 எப்படி அந்த ஜனங்க யுத்தத்துக்காக நம்மளை ஏன் கூப்பிடலன்ட்டு ஒரு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக இல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய ஜனங்களுக்காக தன் உயிர் போனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி காரியத்துக்காக நம்ம வாழ்க்கை கொடுக்கணும்ன்ற வைராகியம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஈஸியா நம்ம லைஃப் லீட் பண்ணி இருக்கிறோம். நாமளும் கர்த்தருக்காக இதை செய்யணும். மிஷினரிகளை தாங்க, ஊழியங்களை தாங்க, ஊழியக்காரங்களை தாங்கிறதுக்காக முன்னுக்கு வரணும். கர்த்தர் ஜெபம் பண்ணணும். இந்த செய்தி உங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். சுயசாமனம் இருக்கு. இயேசு கிறிஸ்து அவரை ஃபாலோ பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் இருந்து செல்ஃப் டினைல். எனக்கு, எனக்குன்றது ஃபர்ஸ்ட் போகணும். நான் எனக்குன்றது இல்லைங்களா? கர்த்தர் ராஜ்யத்துக்காக நீங்க எதை செய்றீங்களோ அது உங்க மாபெரும் ஆஸ்வாதமா திருப்பி கர்த்தர் உங்களை ரிட்டர்ன் ஆஸ்வதிப்பாரு. இன்னைக்கு சும்மா வரல. அனைவரோட கடினமா உழைப்பு, தியாகம், ரத்த சீந்தல், பாடுகள், கஷ்டம், கண்ணீர், இது மத்தியில தான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்துவோட கடமை, ஒரு பாஸ்டர் மாற்ற கடமை, ஒவ்வொரு இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருத்தருடைய கடமை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக ரத்த சிந்தினார், என் பாவங்களை நீக்க, என்னை ரட்சிப்பு கொடுக்க அவர் மரித்தார்ன்ட்டு யாரெல்லாம் விசுவாசி, எல்லாருடைய கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வைராக்கியம் கெட்டதுக்காக இல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, நன்மை செய்யறதுக்காக நாம் முந்திக் கொள்வோம், வைராக்கியத்தை வெளிப்படுத்துவோம். அல்லேலூயா.